வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்னுடைய பார்க்கணும்னு பார்த்திங்கன்னா, ஒரு சில நண்பர்கள் நம்ம குரூப்லேயே பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த BS4 ஆட்டோ அபே ஆட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பேட்டரி லைட் எரிஞ்சால் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. இது என்னோடய கருத்து தான். அப்புறம் மெக்கானிக்கிட்டையும் கேட்டதுக்கு அவங்க இந்த மாதிரி தான் சொன்னாங்க. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நமக்கு இன்னும் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. நான் அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா டைரெக்டாக நம்ம குரூப்புக்கு வந்து ஜாயின் ஆகிடலாம். அப்புறம் ஒரு சில நண்பர்கள் கேட்டாங்க, எதுக்கு அந்த குரூப் ஓப்பன் வச்சுருக்கீங்க தேவையில்லாமன்ட்டு. இப்போ உங்களுக்கு இது எந்த ஆட்டோ வச்சுருந்தாலும் சரி, உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கலாம், அதுமாரி உங்கள் ஆட்டோ சேல் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா பார்த்திங்கன்னா, அந்த குரூப்பில் நீங்கள் போட்டுடலாம். எல்லோரும் ரிப்ளை பண்ணால் கூட குறிப்பிட்ட சில நண்பர்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஆட்டோ சம்பந்தப்பட்ட வீடியோ தான் ஃபுல்லாக அப்லோட் பண்ணுறோம் நம்ம சேனலில். இப்போ பார்த்திங்கன்னா, ஆட்டோவில் வந்து இந்த BS4 ஆட்டோவில் என்னென்னு சொன்னாங்கன்னா, அந்த பேட்டரி லைட் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம ஆட்டோவில் இந்த பிரச்சனை இருந்துச்சு, ஆனால் இப்போ இல்லை. இடையில வந்து இந்த மழை டைமில் மட்டும் வந்துச்சு. அப்புறம் தான் நான் மெக்கானிக்கிட்ட கேட்டது, அவங்க ஒயரிங் அவங்கள பாருங்கள், எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட போய் கேளுங்கன்னு சொன்னாங்க. நான் ஆட்டோவில் ஒரு நாள் எதார்த்தமாக செக் பண்ணி பார்க்கும்போது, ஆட்டோவில் பார்த்திங்கன்னா அந்த புள்ளி இருக்கும்ல, கயிறு போட்டு ஸ்டார்ட் பண்ணுற புள்ளி, அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா காயில் இருக்கும். அந்த காயில் மூலமாக தான் பார்த்திங்கன்னா நம்ம பேட்ரி வந்து சார்ஜ் ஆகுது. ரெக்டிஃபையர் போய்ட்டு சார்ஜ் ஆகுதுன்னு வச்சுங்களேன். பார்த்திங்கன்னா பேட்ரி அப்படி தான் சார்ஜ் ஆகுது. அப்புறம் ஒரு நம்பர் சொல்லியிருந்தார், அதை பார்த்திங்கன்னா பேட்ரி லைட் எரிஞ்சாலும் பிரச்சனை கிடையாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது BS4ல் வர்ற கம்ப்ளைண்ட் தான்ட்டு. பேட்ரி லைட் எரியுதுனாலே சார்ஜிங் காயில் தான் ஏதாவது பிரச்சனைன்னு அர்த்தம். அது ஷார்ட் ஆகிறதுனால தான் அந்த பேட்ரி லைட் எரியுதுன்னு சொன்னாங்க. அதனால பார்த்திங்கன்னா அப்படியே எரிஞ்சிகிட்டே இருந்துச்சுன்னு வைங்களேன். இப்போ பிரச்சனை கிடையாது. இப்போ கொஞ்ச நாள் நல்லா ஓடும். அப்புறம் என்ன ஆகுனா, அந்த காயில் வந்து அப்படியே கருத்து போயிடும். என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா, அந்த காயில் வந்து இப்போக்கி என்ன கலரில் இருக்கோ அந்த கலர்லேருந்து அப்படியே கருத்து போய் அது காயில் வந்து வோல்டேஜே வராது. இப்போ நார்மலாக 100 வோல்டேஜ் வருதுன்னு வச்சுங்களேன், ஏசி வோல்டேஜ், அப்போக்கி 50 தான் வரும். அப்போக்கி என்ன ஆகுனா, பேட்ரி சார்ஜ் ஆகிற பிரச்சனை கண்டிப்பாக வரும். நம்ம ஆட்டோவில் வந்து ரொம்ப நம்ம கேப் தான் ஓட்டுவோம், ரொம்ப ஹீட் ஆக விட மாட்டோம். அதனால வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ லாங் ட்ரைவ் போயிட்டே இருக்கீங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரி பிரச்சனை கண்டிப்பாக வரும். நான் மெக்கானிக் நிறைய நம்பர்கள்ட்ட கேட்டேன், ஷோரூம்லாம் கால் பண்ணி கேட்டது இதாக சொன்னாங்க, பேட்ரி லைட் எரியுதுன்னா காயில் ப்ராப்ளம் தான், காயில் வந்து செக் பண்ணிங்கன்னா அதில் எதுவும் ஒயர் ஷார்ட்டேஜ் இருந்தால் தான் இதுமாரி வரும்னு சொன்னாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கலாம், தப்பாக கூட இருக்கலாம். நான் கேட்டதுக்கு அவங்க அப்படி தான் சொன்னாங்க. நான் 2-3 பேர்கிட்ட கேட்டேன், அவங்க தான் சொன்னாங்க. கொஞ்ச நாளில் வந்து காயில் படும், இல்லைனா வந்து அந்த ரெக்டிஃபையர் யூனிட் காலி ஆகிடும், அந்த மாதிரி தான் சொன்னாங்க. இப்படியே ஷார்ட் சர்க்யூட் ஆகிருந்துச்சுன்னா ரெக்டிஃபையரும் ஷார்ட் ஆகிடும். ரெக்டிஃபையரும் போயிடுச்சுன்னா, அதாவது RR யூனிட்னு சொல்லுவாங்க, அதுதான் பார்த்திங்கன்னா பேட்ரி சார்ஜ் பண்ணும், அதுவும் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா, அந்தமாரி பேட்ரி லைட் பிரச்சனை வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு மெயின் காரணம் பார்த்திங்கன்னா, காயிலேருந்து வர்ற ஒயர் ஷார்ட் சர்க்யூட்டாக இருக்கும். அதனால தான். ஏன்னா நம்ம ஆட்டோ வந்து குலுங்கிட்டே இருக்கும். இப்போ பழைய ஆட்டோலாம் பார்த்திங்கன்னா, அந்த இது வந்து ஒயர் வந்து தனியாக எடுத்து வச்சு இந்த ரெக்டிஃபையர்லாம் தனியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஆட்டோவுக்கு உள்ளுக்குள்ளேயே வச்சு திணிச்சு வச்சுட்டாங்க. அதனால பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒயர் வந்து வைப்ரேஷனில் அப்படியே ஒன்றோட ஒன்று வரிசை ஷார்ட் ஆகி அப்படியே பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 லைனும் ஒன்றா பிடிச்சிரும். அந்த மழை டைமில் தான் இந்த பிரச்சனை வரும். ஸ்டார்டிங்கில் எனக்கும் அந்த பிரச்சனை அப்படி தான் வந்துச்சு. இப்போ கோடை காலன்றதுனால பிரச்சனை இல்லை, மழை டைம்லன்றதுனால மழை டைம் வரும்போது கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். அந்த ஒயரை வந்து அப்படி பிரித்து வச்சுருக்கேன். ஏன்னா அது ஃபுல்லாக கைட்டி விட்டு பார்க்குற மாதிரி இருக்குது. நான் அது இந்த வாட்டி மெக்கானிக்கிட்ட போய்ட்டு நான் பண்ண முடிஞ்சால் அப்போ உங்களுக்கு பண்ணிட்டு வீடியோ எடுத்து போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன ஜாயின் பண்ணலன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.